பாக்கியராஜ் அவர்கள நம்ம ஹாலிவுட் பட இயக்குனர் வந்து ஆல்ஃபிரட் ஹிச்காக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு சாதாரணமான கதையுமே சுவாரஸ்யமா எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறத பத்தி அவர் ரொம்ப படங்கள் எடுத்திருப்பாரு. ஆனா என்ன பொறுத்தளவு, அவர் ஜானி டெப் மாரி. எங்க போனாலும் அந்த கதை அம்சத்துக்கு ஏத்த மாரி நடித்தும் குடுப்பாரு, இயக்கியும் குடுப்பாரு. நீங்க சாதாரண முந்தானை முடிச்சு படம் எடுத்துக்கலாம். தூறல் நின்னு போச்சு படம் எடுத்துக்கலாம். அதுல வந்து ஒரு அப்பாவியான கிராமத்து இளைஞனா வாழ்ந்திருப்பாரு. அதையும் ஒரு காமெடியா சொல்லியிருப்பாரு. மக்கள் ஜனரஞ்சகமான மக்கள் ரசிக்கிற மாரியும் சொல்லியிருப்பாரு. இதையெல்லாம் தாண்டி அவர்கிட்ட இருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு கேரக்டர குடுத்தா அந்த கேரக்டருக்கான ஸ்கிரீன் பிளேவ அருமையா வடிவமைச்சு குடுத்துருவாரு. அது சீரியஸாவும் இருக்கும். அந்த சீரிஸுக்குள்ள காமெடியா எடுக்கிற மாரி இருக்கும். நம்ம ஜானி டெப் எப்படி பைரேட்ஸ் ஆஃப் கரீபியன்ல பார்த்தீங்கன்னா, காமெடியா பண்ணிட்டு இருப்பாரு. அந்த தனக்கான காரியங்கள சாதிச்சுருவாரு. அது நம்ம பார்க்கறக்கு அந்த படம் அவ்வளோ ஹிட் ஆயிருக்கு. பார்க்கறக்கு நம்மளுக்கு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும். அதையே தான் நம்ம தமிழ் திரையுலகத்துல பாக்கியராஜ் அவர்கள் செஞ்சிருப்பாரு. 1985ல வந்த பாக்கியராஜ் கதை, திரைக்கதை, வசனம் எழுதியிருப்பாரு. அது அவருடைய குரு பாரதிராஜா அதை இயக்கியிருப்பாரு. அது என்ன படம்னு பார்த்தா, ஒரு கைதியின் டைரி. அதனுடைய கதை வந்து ஒன்லைன் ஸ்டோரி தான். இப்ப மகன் வந்து எப்படி அப்பா செய்யற கொலைகளை, அதாவது ரிவெஞ்ச் எடுக்கும்போது அப்பா செய்யற கொலைகளை கண்டுபிடிக்கிறாரு. கடைசியில மகனுக்கு வந்து இவர் தான் அப்பா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஹீரோயின் சூசைட் பண்ணும்போது அந்த குழந்தை பிறந்துரும். அந்த குழந்தை வந்து வில்லன் எடுத்து வளர்ப்பான். அதாவது நாளைக்கு நம்மளுக்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அதாவது மகன் கமலா போலீஸா வளர்த்திருப்பாரு. இந்த விஷயம் மகனுக்கு தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது. ஆனா இந்த கொலைகள் நடக்கும்போது மகன் கண்டுபிடிச்சிருவாரு. அதாவது அப்பா கொலை குற்றம் பண்ணிட்டு இருக்காரு. அவரை ரிவெஞ்ச் பண்றதுக்கு, அவரை கொல்றதுக்காக, அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக இருக்காரு. இது வந்து ஒரு கைதியின் டைரி படத்தினுடைய கதை. அது இப்போது முதலமைச்சராக இருக்கிற திரு சி. ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த கோட் படம். அந்த படத்தை பார்த்துருப்பீங்க. அதுல பார்த்தீங்கன்னா, தனக்கு ஆப்போசிட்டா அப்பாவையே பழி வாங்குற ஒரு கேரக்டர்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய மகனா இருக்கும். இந்த ட்ராக்கை நீங்க கவனிக்கிறீங்களா? இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அப்பாவை கொல்ற மகன். அதாவது அவர் வில்லனாலேயே வளர்க்கப்பட்ட ஒரு மகன் வந்து அப்பாவை ரிவெஞ்ச் பண்றாரு. அதே கோட் படத்துல எடுத்துக்கங்க. அதே மகன் அப்பாவை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வில்லனால் வளர்க்கப்படுகிறார். 2 ஒரே கதை தான். 2 ஒரே கதை தான். இந்த ஒரு கைதியின் டைரி கதையிலிருந்து உருவப்பட்ட ஒரு சில சீன்ஸ் தான் இந்த படம். கோட் படத்துடைய மைய கருவாவே இருக்கு. நீங்க யோசிச்சிருக்கலாம் இதெல்லாம் எங்க வருதுன்னு. இதன் மூலம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, பாக்கியராஜ் சாதாரண கிராமத்து கதைகள் மட்டுமல்ல, அவர் பல டிடெக்டிவ் கதைகளையும் நடிச்சிருக்காரு. அவரை பார்த்து பல கதைகளும் எடுக்கிறாங்க. இப்பேற்பட்ட ஜாம்புவானை வந்து நாம இழந்தது மிகப்பெரிய ஒரு இழப்பு அப்படின்னு தான் சொல்ல முடியும். எனக்கு என்னமோ பாலு மகேந்திரா, பாரதி ராஜா, பாக்கியராஜருடைய இழப்புகள் வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்கு மிகப்பெரிய இழப்புகள் அப்படின்னு தான் சொல்ல முடியும்.